வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா சாந்த சோலை பூந்தோட்டத்தில் ஒரு 3.5 ஏக்கர் காணி 2 வீடுகளோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி ஒரு உறுதி காணியா? இந்த காணியினுடைய விலை எவ்வளவு? இந்த காணிக்குள்ள பயன்தரக்கூடிய என்னென்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். காணொளியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. வடக்கு மாகாணத்துல நிறைய காணி வீடியோக்கள் விற்பனைக்காக நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொண்டா மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வாங்க காணொளிக்குள்ள நாங்கள் போகலாம். இந்த காணி சரியா வவுனியா சாந்த சோலை பூந்தோட்டம் அம்மன் வீதி என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா காட்டுவாங்க. அந்த அம்மன் வீதிக்கு அருகாமையில தான் இந்த காணி இருக்குது. 3.5 ஏக்கர் காணி 2 வீடுகளோட இருக்குது. 3 ரூம், கோல், கிச்சன், ஒரு அவுட் கோல், ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்கு ஒரு வீட்டில். மற்ற ஒரு வீடு ஒரு அளவான ஒரு சின்ன வீடு உண்டு. இப்போ நாங்கள் வீட்டை சுற்றி பார்த்து வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பெரிய வீடு. இந்த வீட்டினுடைய அமைப்புகளை நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய தோட்டக்கிணறு ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த தோட்டக்கிணறையும் போய் பார்த்துட்டு அதன் பிறகு வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். முன்னுக்கு சுத்தவரை அடைச்சி தொட்டியெல்லாம் கட்டி இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்கிணறு மேலான மூடி இருக்கிறாங்க. நல்ல தண்ணியோடு இருக்குது. நல்ல பெரிய விட்ட கிணறு, கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே நான் வரும்னு நினைக்கிறேன். இதோட விட்டம் பார்க்க உங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய கிணறு. இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் ஹோல், வீட்டினுடைய அவுட் ஹோல் கிட்டத்தட்ட 35 அடி நீளத்தில் நல்ல பெருசாக தான் இருக்குது அவுட் ஹோல். உங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியும். இது ஹோல் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய பெயிண்ட் வளங்கள் எல்லாம் புதுசாக அடிக்கப்பட்டிருக்குது. வீட்டை எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே முழுமையாக செய்யப்பட்டிருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியறை. மேலே ஃபேன் எல்லாம் பூட்டியிருக்கிறாங்க. இது சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற அறை. அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த அறை. இது கிச்சனுடைய அமைப்புகள் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இந்த காணி ஏனேன் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் எல்லாம் அயல்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்கள், வீடுகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. தோட்டங்கள் செய்கிறதுக்கும் மேலதிகமான இடங்கள் இன்னும் நிறைய காணிக்குள்ளே இருக்குது. இது அட்டாச் பாத்ரூம். மேலே ஃப்ளாட் அடிச்சிருக்குது. அப்படியே நாங்கள் குரோடோல் பகுதியான வெளியே வந்தோம்னு சொன்னால் அங்காலயம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான சின்ன வீடு ஒன்று இருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன குடும்பம் ஒன்று தங்கி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. அது ஒரே ரூமாக தான் அப்படியே இருக்குது. அங்கால திரும்ப செப்பரேட்டாக ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் நேராக போய் காணியினுடைய அமைப்புகளை அப்படியே பார்க்கலாம். காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நாங்கள் அப்படியே பார்க்கலாம். குழாய் கிணறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ஆடு வளர்க்கக்கூடிய ஆட்டு கொட்டகைன்னு சொல்லுவாங்க, அது போடப்பட்டிருக்குது. 100 கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரியான நிலக்கூடு, கோழிக்கூடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 தென்னை மரம் இருக்குது. 50மே காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. 10 மாமரம் இருக்குது. காய்க்கக்கூடிய மரங்கள் 10 மாமரம். செவ்வழனி மரம் 10 மரங்கள் இருக்குது காய்க்கக்கூடியது.
அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீத்தாமரம் இருக்குது, தோடமரம் இருக்குது, பனைமரம் ஒரு 20 பனைமரம் நிற்குது, பிளாமரங்கள் நிற்குது, ஒரேஞ்ச் மரம் இருக்குது, வாழை மரங்கள் நிறைய வாழை மரங்கள் நிற்குது. இப்படி பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து ஏராளமான மரங்கள் வந்து இருக்குது. இந்த காணியோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோடியே 20 லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர். 2 கோடியே 20 லட்சம் ரூபா தான் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை உங்களுக்கு தாரேன், எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டும் நாங்கள் வந்து இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சரியாக விடாதால் கொஞ்சம் காஞ்சு போச்சு. தண்ணி எல்லாம் போட்டு பராமரித்து நல்லா செழிப்பாக வளரக்கூடிய மாதிரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வாழை மரத்துக்கு பின்னால் தொங்கலில் தெரிகிற அந்த வேலி கரை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியோட எல்லை. மொத்தம் வந்து 3.5 ஏக்கர் வந்து இருக்குது. அந்த தொங்கலில் அடைச்ச பகுதிகள்லாம் இந்த காணியோட எல்லை பகுதிகளாக இருக்குது. சரி உறவுகளே, இதுதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் அதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு இந்த விலையிலேருந்து நாங்கள் கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோசனமாக இருக்கும். இதுபோன்று உங்களுடைய காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் வந்து விற்பனை செய்ய வேணும்னு சொன்னால் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும். இதில் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணி வீடுகளையும் நாங்கள் வந்து வீடியோவாக பதிவேற்றம் செய்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர முடியும். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.